பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆரிஜின் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஃப்டிஆர் டேட்டாவில் போய்ட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணி நம்ம காப்பிக்கு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஆரிஜினில் போய்ட்டு அந்த டேபிளில் எக்ஸாக்ஸில் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். டேட்டாஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஏபி இந்த ரெண்டுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற இந்த லைன் டிக் இருக்குல்லையா அதை செலக்ட் பண்ணணும். அதில் போயிட்டு நம்ம ஒரு கிளிக் பண்ணாலே பிளாட் ஆகிடும். பிளாட் ஆனதுக்கப்புறம் இப்போது நம்மளுக்கு பிளாட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறம் பீக் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணணும் இல்லையா. அதுக்கு நம்ம லைனில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஹரிசாண்டல் மீன்ஸ் எக்ஸாக்சிஸில் போயிட்டு நம்ம 4000 ஃப்ரம்மில் 4000 கொடுக்கணும், 2ல் 400 கொடுக்கணும். 400 கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்தோன்னா நம்மளுக்கு கரெக்டான ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடும். வெர்டிக்கலில் நம்மளுக்கு இந்த டிக் லேபிள்ஸ் தேவையில்லை, அதனால் நெக்ஸ்ட் பாயிண்ட் டிக் லேபிள்ஸ் போயிட்டு நம்ம அன்டிக் பண்ணிடணும் ஷோவை. லெஃப்டில் அப்போ இந்த டிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். அன்டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோன்னா அந்த டிக் லேபிள்ஸ் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இப்போது நம்மளுக்கு டைட்டில் டைரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைன் அண்ட் டிக்ஸில் பாட்டம்லேயும் லெஃப்ட்லேயும் நம்மளுக்கு டிக்ஸ் இருக்குது. இப்போது நம்மளுக்கு டாப்லேயும் டிக் வேணுன்றதுனால ஷோ லைன் அண்ட் டிக்ஸ் இருக்குது, அதை போய்ட்டு நம்ம ஷோ கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு மேஜர் டிக்ஸ் அந்த குட்டி குட்டி லைன்ஸ் இருக்குல்லையா லைனில், அதில் மேஜர் டிக்ஸ் வந்துட்டு நன் கொடுத்துக்கணும். அதே மாதிரி மைனர் டிக்ஸும் நன் கொடுத்துக்கணும். நன் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த லைன் ப்ரெசென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது, பட் அதில் நம்மளுக்கு மேஜர் டிக்ஸ் மைனர் டிக்ஸ் தேவையில்லை, அதனால் மேஜர் டிக்ஸும் மைனர் டிக்ஸும் நம்ம நன் கொடுத்துக்குறோம். நன் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறோம். இப்போது அங்கேயும் வந்துடுச்சு. இப்போது ரைட் சைடு நம்மளுக்கு லைன் வேணும் இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். இப்போது அதுலேயும் டிக் கொடுத்துட்டு மேஜர் டிக்ஸ் நன், மைனர் டிக்ஸ் நன் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறோம். அப்ளை கொடுத்ததும் இப்போ அங்கேயும் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. இப்போது ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு இப்போது நம்மளுக்கு இந்த டைட்டில் கொடுக்குறோம் இல்லையா, டைட்டில் நம்மளுக்கு எஃப்டிஆரில் கீழே இருக்கிறது வந்துட்டு வேவ் லென்த் கொடுத்துட்டு அதனுடைய யூனிட்டு நானோமீட்டர் கொடுத்து இங்கே நெக்ஸ்ட்டு அது நம்ம ஃபாண்ட் சைஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இங்கே இருக்கு இல்லையா, ஃபாண்ட் சைஸ் நம்மளுக்கு 22. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபாண்ட் இதே ஏரியல் இருந்தால் ஓகே, இல்லை டைம்ஸ் நியூ ரோமன் நம்ம மாற்றிக்கலாம். பட் எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி டைம்ஸ் நியூ ரோமன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமே நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி. அதாவது நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்டென்சிட்டி போடணும். இப்போ நம்ம ஒரே ஒரு எஃப்டிஆர் பீக் வைக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். டிரான்ஸ்மிட்டன்றது பர்சன்டேஜ். அதே மாதிரி இதுக்கும் நம்ம என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்துருவோம். இப்போது இங்கே வந்துட்டு இந்த நேம், இந்த லைன்ஸ் வந்துட்டு எதனுடைய நம்ம காம்பவுண்டுக்கு என்ன நேம் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு காப்பர் ஆக்சைடோட பீக்கு அப்படின்றப்ப CuO இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கும் நம்ம டைம்ஸ் நியூ ரோமனில் வச்சுக்கலாம். டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுட்டு இப்போது ஃப்ரேம்னா அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீன்றதை சுற்றி இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா இந்த பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நன் கொடுத்தோன்னா அந்த பாக்ஸ் நன் கொடுத்துட்டு
நன் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ் ரிமூவ் ஆகிடும். காப்பர் ஆக்சைடு அப்படின்னு நம்ம போட்டது வந்துடும். இப்போது நம்மளுக்கு லைன் அண்ட் ஆக்சிஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஒர்க்கு. இப்போது உள்ளே இருக்கு இல்லையா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னா இந்த பீக் இருக்கு இல்லையா, அந்த பீக்கில் வச்சு நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நம்ம அதனுடைய திக்னஸ் சேஞ்ச் பண்ணணும்னா விட்த்தில் போயிட்டு நம்மளுக்கு எந்த திக்னஸ் வேணும் 1.5 2 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 1.5 இப்போ வச்சுட்டு கலர் சேஞ்சஸ் பண்ணால் கலர் இங்கே பிளாக் இருக்குது, நம்மளுக்கு ரெட்டு ஆர் வேறு அதர் கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை கொடுத்தோன்னா அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி பீக் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்றத எஃப்டிஆருக்கு நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இங்கே டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட்டில் போயிட்டு இங்கே டெக்ஸ்ட்டில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 500 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் கொடுத்துட்டு சென்டிமீட்டர் ஸ்மால் லெட்டர் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் கொடுத்துட்டு இப்போது இதில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி நம்ம டைரெக்டாக வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். இப்படி ரைட் கிளிக் பண்ணோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இதுக்கு இந்த ரொட்டேஷன் வந்துட்டு 90 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம இதில் கொண்டு போய் அது என்ன வச்சுக்கலாம். அப்படி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்றப்போ அதே தான், நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணோன்னா இங்கே ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம இப்போது இந்த மறுபடியும் அதர் பிக்ஸ்க்கெலாம் நம்ம ஆட் பண்ணுன்றப்ப இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு அதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். அதில் போய்ட்டு அதர் நம்பரை கொடுத்து நம்ம அங்கங்கே எடுத்துகிட்டு போய் எந்தெந்த பீக் நேராக எந்தெந்த நம்பர் வேணுமோ அதை வச்சுட்டு நம்ம ஓகே கொடுத்துடலாம். அவ்வளோதான் எஃப்டிஆர் பிளாட். தேங்க்யூ.